ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜிஆர்டியில் வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து என்னென்னா 6710 ரூபா. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவரனுக்கு 400 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 7119 ரூபா வேணும். அவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 1 கிராம் வந்து இன்றைக்கி 6710 ரூபா. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 3% வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து 3% போடும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வரணும்னா 201 ரூபா வருது. இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டுனா 6911 ரூபா வருது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% போடுறாங்க. அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா 207 ரூபா வருது. இதை ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 7119 ரூபா. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட்டுனா 7119 ரூபா நம்மக்கிட்ட வேணும். ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் கோல்டு காயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. 500 மில்லிகிராம் கோல்டு காயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினோம்னா ஒரு 700லேருந்து ஒரு 800க்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சில்வர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 கிராம் சில்வர் வந்து 92 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்